திண்டிவனத்தில் ஏற்பட்டுள்ள பெஞ்சல் புயல் பாதிப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன் நேரில் ஆய்வு செய்தார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். திண்டிவனத்தில் எந்த பகுதியில் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்? அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு விவரங்கள் என்னென்ன? வணக்கம். அந்த பெங்கல் புயல் காரணமாக திண்டிவனம் பகுதியில பலத்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனை பார்வையிடுவதற்காக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதிக்கு இங்கு ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக திண்டிவனம் வகாப் நகர் மற்றும் காந்தி நகர் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து நாகலாபுரம் பகுதியில் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரிநீர் செல்லக்கூடிய அந்த தரைப்பாலம் மூழ்கி இருக்கிறது. அந்த இடத்தையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை அவர் மீட்டு உடனடியாக முகாம்களுக்கு அனுப்ப அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொடர்ந்து இந்த நாகலாபுரம் பகுதியில மணல் மூட்டைகளை கொட்டி இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஒரே ஒரு மிஷின் உங்க லைஃபையே மாத்திடும். இங்க ஒருத்தர் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வெள்ள நீர் வராமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து விழுப்புரம் நோக்கி அவர் ஆய்வு பணிக்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நவீன்.